بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والله يهدي من يشاء إلى صراط مستقيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை நாம் தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பக்ராவினுடைய அந்த சூறாவின் பாதி சூறாக்களை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே ஆயத்துகளுடைய கணக்கின்படி 212 ஆயத்துகளை கடந்து 213ஆவதிலிருந்து 218ஆவது ஆயத்துகள் வரைக்கும் உள்ள விளக்கங்களைத்தான் நாம் இப்பொழுது இந்த ஆயத்துகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடத்துடைய வரிசையிலே இது 299ஆவது பாடம், 299 299ஆவது பாடம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? சென்ற பாடத்தினுடைய தொடராகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறோம். நேர்வழி, ஹிதாயத் காட்டுபவன் அல்லாஹ் ஒருவனே என்பதனுடைய 2வது பகுதியாக நாம் இதை அமைத்து வைத்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஹிதாயத்துடைய விஷயங்களை பற்றி சென்ற பாடத்திலே தெளிவாக நாம் எடுத்து சொல்லிவிட்டோம். இந்த பாடத்தில் அதனுடைய சில விஷயங்களை பார்த்துவிட்டு அடுத்த ஆயத்துகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், உள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ இங்கே நம்ம இந்த ஆயத்தை தான் பார்த்தோம். கானன் நாஸ் உம்மத்தம் வாஹிதா என்பதன் தொடர்ச்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆயத்தில் பகியம் பைனஹும் ஃபஹதல்லாஹுல்லதீன ஆமனு லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇத்னி இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். அப்போ அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் யார் என்று சொன்னோம். கருத்து வேறுபாடுகள் கொண்டவர்கள் யூதர்கள், இன்னும் நசாராக்கள். அவர்கள்தான் கருத்து வேறுபாடுகள் கொண்டார்கள். சரி, இஃப்திலாஃப் என்ன இஃப்திலாஃப் செய்தார்கள்? எந்த விஷயத்தில் அவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது? எந்த விஷயத்தில் அவங்க இஃப்திலாஃப் செய்தார்கள் என்றால், அவர்களில் சிலர் என்ன செஞ்சாங்க? தங்களுக்கு மத்தியில் இஃப்திலாஃப் செஞ்சு கொண்டாங்க. யாருக்கு கிதாப் என்றால் என்னது? அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஊத்துஹு, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக மேலே சொல்லியிருந்தான். அதாவது யாருக்கு தௌராத்திரிய வேதமும் இஞ்சிலுடைய வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த யூதர்கள், இன்னும் நசாராக்கள் தான் தங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளை கொண்டார்கள். என்ன? தக்ஃபீரு பாதியும் பாலன், ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க? காஃபிராக, இவர் அவரை காஃபிராக்கினார், அவர் இவரை காஃபிராக்கினார். வகாலத்தில் யஹூது லைசத்தின் நசாரா அலா ஷை, வகாலத்தின் நசாரா லைசத்தில் யஹூது அலா ஷை என்பதாக சுவகும் எத்லூனல் கிதாப். அல்லா தெளிவாக கிதாபை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே தங்களுக்கு மத்தியிலே ஒருவரை ஒருவர் சபித்துக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் காஃபிராக்கிக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் பாத்தில் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் தெளிவாக சொன்னால், பகயன் வ ஹசதன், பொறாமையின் காரணமாகத்தான் அவர்கள் செய்தார்கள். பொறாமையின் காரணமாகத்தான் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இன்னும் சில ஆயத்துகளில் அல்லாஹ் தெளிவாக என்ன செய்வான்? அவங்களுடைய இஃப்திலாஃபுடைய விஷயத்தை சொல்லும்போது அவங்க எந்த யக்கூலூன நுமினு பிபாதின் வ நக்ஃபுரு பிபாத், சிலதை நாங்கள் ஈமான் கொள்வோம், சிலதை மறுத்து விடுவோம் என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ முழுமையாக இதையும் ஈமான் கொள்ளலை, பாதி ஏற்று பாதி மறுத்து. அப்போ இவ்வாறு என்னது அவங்களுடைய நிலை? இவ்வாறு தான் அது மறுக்கக்கூடிய விஷயத்தில் இருந்தது. மறுக்கக்கூடிய விஷயத்தில், உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இவ்வாறு தான் தங்களுக்கு மத்தியில் பிரச்சனை, ஏதாவது இஃப்திலாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இஃப்திலாஃபுடைய விஷயங்களை பற்றி முன்னால் சில விஷயங்கள் சென்றது. உதாரணமாக கிபிலாவுடைய விஷயம். சிலர் என்னது கிழக்கை நோக்கி தொழுதாங்க, சிலர் மகரிபை நோக்கி தொழுதாங்க, சிலர் பைத்துல் முக்கத்தஸை நோக்கி. என்ன அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? காபாவின் பக்கம் நமக்கு நேர்வழி காட்டினான். அதே போல் நோன்புடைய விஷயத்தில் இஃப்திலாஃப் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு ரமதானுடைய மாதத்தை நோன்புடைய மாதமாக்கி வச்சான். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க? அவங்க நாட்களுடைய விஷயத்தில் இஃப்திலாஃப் செஞ்சாங்க. அதில் யூதர்கள் சனிக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க, நசாராக்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க. அவள் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? நமக்கு ஜும்மாவுடைய நாளை நமக்கு நேர்வழியாக காண்பித்தான். அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில்
இஃப்திலாப் கொண்டாங்க. என்ன யூதர்கள் சொன்னாங்க, காலத்தில் யஹூது கான யஹூதியன், ஏன்னா அவங்க யார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியாக இருந்தாங்கன்னு சொல்லி. நசாராக்கள் கான நஸ்ரானியன், அவர் நஸ்ரானியாக இருந்தார் என்பதாக நசாராக்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள ஹக்கின் பக்கம் அவங்களை தேர்ந்தெடுத்தினது, அவர்களை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஃபஜ்தபாக்கும் மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீன் மின் ஹரஜ் சொல்லி மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் ஹுவ சம்மாக்கும் முஸ்லிமீன், அவர்தான் என்ன இஸ்லாம். அது மாதிரி மக்கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா என்பதாக அல்லாஹ் தெளிவாக குரானில் சொல்லிட்டான். அப்போ அவர்கள் இஃப்திலாஃப் நிறைய செஞ்சாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் மாறுபாடு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான், அதையெல்லாம் ஒவ்வொன்றையும் அவர்களுக்கு நீக்கி 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 கடைசியாக நமக்கு என்ன தெளிவான ஒரு பாதையை காமிக்கிறான். அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் செஞ்சாங்க. ஈசா அலி இஸ்லாம் விஷயத்தில் யகூதிகள் அவங்கள குறை செஞ்சாங்க, இட்டு கட்டினாங்க. யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவர்கள் நேர்வழியில் இருந்தாங்கன்னு சொன்னாங்க, அவங்க தான் கடவுள் என்பதாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், நமக்கு நேர்வழி காட்ட என்ன செஞ்சான், இல்லை இல்லை அவங்க வந்து யார், இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப ஜாலனி நபியா, நான் அல்லாஹுடைய அடிமை என்று ஈசா அலி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு விஷயமும் அவங்க செஞ்ச இஃப்திலாஃபுகளுக்கெல்லாம், அந்த முரண்பாடுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவான ஒரு தீர்வை, தெளிவான ஒரு பதிலடி என்ன செய்யறான் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதன் மூலம் நமக்கு என்ன செய்யறான், ஒரு நேர்வழியை காட்டி விடுகின்றான். இஃப்திலாஃபில் இறங்கி குழப்பத்தில் மாட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், தெளிவான முறையில் நமக்கு ஒரு நேர்வழியை காட்டுறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னுல் ஆஹிரூன ஸாபிகூன் யகூமுல் யகூமுல் கியாமா, அதாவது நாம் என்னது கடைசியாக வந்து முதலாவதாக முந்திக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் என்பதாக சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு கொஞ்சம் ஊத்துல் கிதாப், கிதாபாசிகள் வேதவாசிகள் என்ன செஞ்சாங்க, நமக்கு முன்னாடியே வேதம் கொடுக்கப்பட்டாங்க. ஊத்தினா மிம்ப ஆதிஹிம், அப்போ நம்ம அதுக்கு பின்னாடி தான் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அவர்களும் என்ன செஞ்சாங்க, அவங்க யூதர்கள் நசாராக்கள் கருத்து வேறுபாடு நாட்களில் கொண்டாங்க, நமக்கு அல்லாஹ் எல்லாத்துக்கும் நேர்வழி காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு விஷயத்திலும் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு நேர்வழியை காட்டி சரியான பாதையில நம்மை செல்ல இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. அவர்கள் செஞ்ச வழிகேட்டை விட்டு அல்லாஹ் என்ன செஞ்ச நம்மளை நேர்வழி ஆக்கிட்டான். இதை கொண்டு மிகி அவனுடைய இல்மை கொண்டு, அவனுடைய கட்டளையை கொண்டு, அவனுடைய நாட்டத்தை கொண்டு. அப்போ அது விஷயத்தில் தான் பார்க்க போகிறோம். அப்போ அவர்கள் செய்த எல்லா இஃப்திலாஃபுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவான நேர்வழி. முதலாவது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் என்ன, அவங்க யூதர்கள் நசாராக்கள்னு சொன்னாங்க, நமக்கு என்னது அவருக்கான ஹனீஃபா முஸ்லிமன் என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதே மாதிரி ஜும்மாவுடைய விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை ஒரு கூட்டம் எடுத்துக்கொண்டது, ஒரு கூட்டம் நசாராக்கள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டாங்க. நமக்கு அல்லாஹ் வெள்ளிக்கிழமை யோமுல் ஜும்மாவை கொடுத்து நம்மளை சிறப்பித்தான். அதே போல் ஒவ்வொருத்தவங்க ஒரு கிபிலாவை முன்னோக்கி தொழுதாங்க. நமக்கு அல்லாஹ்வுத்தாலா காபத்துல்லாவை கிபிலாவை மாற்றி என்ன செஞ்சான், நம்மளை அதன் பக்கம் தொழுகும்படியாக எல்லாம் நமக்கு கட்டளையிட்டான். அதே மாதிரி ஈசா அலை இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் அவங்க கடவுள் என்பதாகவும் கடவுளுடைய மகன் என்பதாகவும் சொல்லி கொண்டிருந்தாங்க. நம்மளை அல்லாஹ் தெளிவாக சொல்லித்தான், அப்துல்லா அல்லாவுடைய அடிமை என்பதாக தெளிவான முறையில் சொல்ல, ரூஹுல்லா அல்லாவுடைய ரூஹ், அதே மாதிரி கலிமத்துல்லா அல்லாவுடைய கலிமா, அல்காஹா இலா மரியம் என்று சொல்கிற மாதிரி ஏன்னா இதெல்லாம் தெளிவான முறையில் அவங்க வழிகேட்டில் இருக்கிறாங்க. நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், தெளிவுபடுத்தியது உண்மை என்பதை தெளிவாக விளக்கி சொன்னான். ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க இஃப்திலாஃப் செய்த விஷயங்களை எல்லாம் நம்மளை அல்லாஹ் இருந்து காப்பாற்றி என்ன செஞ்சான், சியாம் நோம்புடைய விஷயத்தில் நமக்கு ரமதான அல்லாஹுத்தாலா கொடுத்த, இப்படி பல விஷயங்கள்ல சொன்ன மாதிரி நேர்வழிக்காட்டு நம்மளை என்ன செஞ்சான், சீரான பாதையில் அல்லாஹ் கொண்டு செல்கிறான். அதுதான் அடுத்து சொல்றான் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் தஆலா ஃபஹதல்லாஹு அல்லதீன ஆமனு லிமக்தலஃபு ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிஹி, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஹதல்லாஹு அல்லதீன அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகிறான், ஆமனு எவர்கள் ஈமான் கொண்டார்களோ, எவர்கள் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். இப்போ மேலே சொன்னோம் என்னென்ன இஃப்திலாஃபில் அவர்கள் செய்தார்கள், அதிலிருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய நேர்வழியை நமக்கு காண்பித்தான் என்பதை பார்த்தோம். அப்போ ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிஹி, உண்மையை கொண்டு, ஏன்னா உண்மையான நேர்வழியை காட்டுறான், பீதினிஹி அவனுடைய அனுமதியை கொண்டு, அதாவது ஹதல்லாஹுல் முஃமினீன அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு காட்டுகிறான், லில் ஹக்கி நேர்வழியை காட்டுகிறான், உண்மையான பாதையை, சத்தியமான பாதையை அல்லாஹு தஆலா யாருக்கு, மூமினானவர்களுக்கு காட்டுகின்றான்.
அல்லதி இஹ்தலஃப ஃபீஹி, எந்த விஷயத்திலே இஃப்திலாஃப் மாறுபாடு செய்தார்களோ, அஹ்லுல் வலாலத்தி, வலியோடுடையவர்கள், அதாவது வலல்லாலீன் என்று சொல்ற மாதிரி யூதர்கள், அதாவது நசாராக்கள் யூதர்கள், பி தைசீரிஹி வ லுத்துஃபி, அவனுடைய இலகுத்தன்மையை கொண்டும் அதே போன்று அவன் தன்னுடைய மென்மைத்தன்மையை கொண்டும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மூமின்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், நேர்வழியை காட்டினான். அப்போ இது அல்லாஹு தஆலா காட்டிய விஷயமாக இருக்கு. அவங்க மாறுபாடு செய்கிறாங்க, அல்லாஹ் நேர்வழி காட்டுறான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இஃப்திலாஃபுக்கு முன்னாலேயே என்னது, மூமின்களுடைய தன்மை என்ன, நபிமார்கள் எதை கொண்டு வந்தார்களோ, நபி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை தன்னுள் ஆக்கி கொண்டார்கள். அதே போல் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை இபாதத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு எந்தவித இணையும் வைப்பது கிடையாது. தொழுகை நிலைநாட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஜக்காத்தை கொடுக்கிறார்கள். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இஃப்திலாஃபுக்கு முன்னாலே அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஒரு பரஸ்பரத்தை, ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி கொண்டார்கள். நம்ம இஃப்திலாஃபை முழுமையாக தவிர்த்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் கியாமத் நாளிலே அவர்கள் பல கூட்டங்களுக்கு, பல கவுமுகளுக்கு சாட்சியாக இருப்பார்கள். யாருக்கெல்லாம் எடுத்துட்டா, கௌம் நூ அலை இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு சாட்சி சொல்வார்கள். நூ அலை இஸ்லாம் அவர்கள் 950 வருடம் அந்த மக்களுக்கு மத்தியிலே, அந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே உழைப்பு செய்தார்கள், மேனத் செய்தார்கள். அவர்களை உன் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார் என்பதாக சாட்சி சொல்வார்கள். ஏன் அந்த கூட்டங்கள் மறுக்கும், அவர்கள் வரவும் இல்லை, சொல்லவும் இல்லை, எங்களுக்கு ஏவவும் இல்லை என்பதாக. ஆனால் அல்லாஹ் தெளிவாக குர்ஆனிலே எவ்வாறெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை அழைத்தார்கள், இன்னி தஅவுது கௌமி லைல வ நஹாரா வலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா என்று சொல்லிட்டு, இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, அதாவது காதையும் பொத்தி கொண்டார்கள், முகத்தையும் மறைத்து கொண்டார்கள். எல்லா விதமான அந்த வெளிச்சாட்டியங்களும், எல்லா விதமான அந்த மரம் மீறுதலும் செய்தார்கள். ஆனால் அதையெல்லாம் பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையான முறையில் 950 வருஷம் 950 வருஷம் உழைப்பு செய்தார்கள். அதற்கு பின்பாக அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு அந்த அந்த 950 வருஷம் இருக்குது, அவங்க செஞ்ச அந்த தியாகம், அந்த கஷ்டத்திற்கு அந்த காஃபிர்கள் மறுக்கும் பொழுது, நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சாட்சி யாருன்னு கேட்கும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை தான் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தப்படும். அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நபி சொன்னாங்க. அதே மாதிரி கௌமு ஹூத் அலி இஸ்லாமுடைய கூட்டம், அவர்களும் அது ஹூத் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு ஆது கூட்டத்தார்கள் பலவிதமான இன்னல்களை கொடுத்தாங்க, பலவிதமான நோவினைகளை கொடுத்தாங்க, பலவிதமான சிரமங்களை கொடுத்தாங்க. அனைத்தையும் பொறுத்து கொண்டார்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டு என்ன செஞ்சாங்க, அவர்கள் மீது உழைப்பு செய்தார்கள். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, நாளை மறுமையில் இப்படி ஒரு நபரே வரவில்லை என்பதாக சொல்லும் பொழுது அங்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான் சாட்சிக்காக வேண்டி அழைக்கப்படும். அதேபோல் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம், அவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அற்புதங்கள் எல்லாம் கேட்டாங்க. கற்பிணி ஒட்டகங்கள் வெளியே வர எல்லா விஷயமும் கேட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கப்பட்டது, எல்லாம் அவங்களுக்கு காண்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அவங்க மாறு செய்கிறாங்க, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை மாறு செய்கிறாங்க. சமூக கூட்டத்தார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தா, என் ஹிதூனல் ஜிபால், அதாவது அவங்க என்ன செய்றாங்க, தங்களுடைய கரங்களாலேயே மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்ற மாதிரி சமூத் அல்லதீன ஜாபு சஹ்ர பில்வாத், என்ன அந்த அளவுக்கு ஆற்றல்களையும் லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான ஆற்றல்களையும் சக்திகளையும் அல்லாஹ் கொடுத்து அந்த கூட்டத்திற்கு கொடுத்திருந்தா அது நியாமத்து. அதுக்கு பிறகு நபி அனுப்பி அவங்கள நேர்வழியின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்கள் பொய்ப்பித்து, என்னது நீங்கள் உண்மையானதாக இருந்தால் ஃபாத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மின ஸாதிகீன், உண்மையாளராக இருந்தால் அதை கொண்டு வாங்கன்னு சொன்னது மட்டுமல்லாமல் ஃபஅகருன் நாகா, அந்த ஒட்டகத்தை நீங்கள் அறுக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய ஆதிஹி நாக்கத்துல்லாஹி, என்ன இது அல்லாஹ்வுடைய ஒட்டகமாக இருக்குது, ஏன்னா அல்லாஹ்வுடைய பூமியில் அது சுற்றுது போகுது எல்லாமே செய்து, அதை நீங்கள் என்ன செய்ய, வலா தமஸ்ஸுஹா பிஸ்ஸூயின் ஃபயாஹுதுக்கும் அதாபுன் அலீம், அதை கெட்ட எண்ணத்தை கொண்டோ அல்லது அதை அதற்கு இடையூறு செய்யும் நியத்தோடு அதை என்ன செஞ்சிடாதீங்க, தொற்றாதீங்க என்று சொல்ல என்ன செஞ்சாங்க, கொலை செய்தார்கள். அதுக்கு என்னாச்சு, அல்லாஹ் தஆலா கடுமையான முறையில் அவங்க மீது வேதனை இறக்கினான்.
அப்போ இவங்க என்ன செய்வாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தியாகம் செஞ்சு அந்த நாளைக்கு மறுமை நாளில் வந்து போய் சொல்லுவாங்க, இவர் எங்களுக்கு மா ஜாஅனா நதீரும் வலா பஷீர், யாருமே வரல என்று சொல்லும்போது அங்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் தான் அங்கே என்ன செய்ய சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம், அவர்களும் என்ன செஞ்சாங்க, கடுமையான மெஹனத் மக்கள்கிட்ட செஞ்சாங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய அளவை நிறுவையில் மோசடி செய்யாதீர்கள், வலா தப்ஹசுன்னாஸ அஷ்யாஅஹும், அவங்களுடைய இதில் வந்து என்ன செய்யாதீங்க, மோசடி செய்யாதீர்கள் என்று சொல்லி சரி வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், சரியான இதை கொண்டு என்ன செய்யுங்க, அளந்து கொடுங்க என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்ல என்ன செய்யல, இந்த கூட்டத்தார்கள் கேட்கவில்லை, மாறாக மறுப்பு தெரிவித்தாங்க, மாறு செஞ்சாங்க. அவர்கள் சொல்ல முடியாத தொல்லைகள்லாம் கொடுத்தாங்க. அனைத்தையும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பொறுத்து கொண்டு அழைப்பு கொடுத்தாங்க. நாளைக்கு மறுமையில் வந்து அவர்கள் நாங்கள் அழைப்பு கொடுத்து என்று சொல்லும்போது மறுக்கும்போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை தான் அல்லாஹ் சாட்சிக்காக வேண்டி அழைக்கப்படுவார்கள். இந்த உம்மத்து அதற்காக வேண்டி வருவான். அதே மாதிரி ஃபிரௌனுடைய அந்த அழிச்சாட்டியங்கள், ஏன்னா வைது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமுனகும் ஸூஅல் அஸாபி யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹ்யீன நிஸாஅக்கும், பெண்களை கொலை செஞ்சுட்டு ஆண்களை விடுவிச்சுட்டு சிறு குழந்தைகளை அடிமையாக பிடித்து இந்த மாதிரி என்னென்ன ஃபான ரப்புக்குமுல் ஆலா ஃபகாலன் ரப்புக்குமுல் ஆலா ஃபஅഖதஹுல்லாஹு நக்கல் ஆখিরাতি வல் ஊலா, நான் தான் எனது பெரிய இறைவன் என்று சொல்லி அழிச்சேட்டியம் பண்ணான். அந்த ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களும் கொண்டு வரப்படும்போது அவங்களும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே அறிவிக்கலை, எங்களுக்கு சொல்லித்தரலைன்னு சொல்லும்போது அங்கும் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் தான் சாட்சியாக வந்து நிற்கும். அதே மாதிரி சொல்லுவாங்க, எல்லாமே என்னது அவங்க எத்தி வைத்தார்கள் என்பதாக இந்த உம்மத் சாட்சியாக சொல்லும். அவங்க தங்களுடைய நபிமார்களை ரசூல்மார்களை பொய்ப்பிக்கும் பொழுது அல்லாஹத்துல இந்த உம்மத்தின் மூலம் அவருடைய அந்த பொய்ப்பித்தலை இல்லை என்று ஆக்கி என்ன செய்வாங்க, நபிமார்களை ரசூல்மார்களை உண்மைப்படுத்தக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹத்துல ஆக்கி சங்கைப்படுத்தியிருக்கிறானே, இது அல்லாஹ் செய்த பெரிய கண்ணியமா இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னது, ஹதல்லாஹுல்லதீன், அல்லாஹ் நேர்வழியின் காட்டி எல்லா விஷயத்திலையும் மேலும் மறுமையிலும் எனது மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு காரணமாக இருக்கிறான். இப்போ அதே மாதிரி யஹ்தி மையஷாவு, அல்லாஹுத்துல யாருக்கு நாடுகிறானோ ஹிதாயத்தை கொடுக்கிறான். ஹிதாயத்தஹு இலா தரீக்கில் ஹக்கி மூசிலு இலா ஜன்னாத்தின் நயீம். ஜன்னாத்தின் நயீம், சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களின் பக்கம் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய அந்த உண்மையான பாதையின் பக்கம் அல்லாஹ்வுல யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். எஹ்தி யஷாஉ இலா சிராத்தின் முஸ்தகீம், அல்லாஹ் தான் நினைச்சான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான். இந்த ஆயத்து மட்டும் குர்ஆன்ல 4 இடத்துல வந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி யஷா, அல்லாஹ் தான் எங்கேயுமே ஹிதாயத் கொடுக்கறதுக்கு சக்தி வாய்ந்தவன். வேறு யாருக்கும் ஹிதாயத்தையோ என்னது நேர்வழியோ கொடுக்க முடியாது. அல்லாஹ் தன்னுடைய கையில் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன செஞ்சிருக்கான், அதை வைத்திருக்கிறான். அதற்குரிய முயற்சிகள் செய்யலாம். ஹிதாயத்திற்குரிய முயற்சிகளை மக்கள்கிட்ட சொல்லி நலவுகளை ஏவி தீமைகளை தடுக்கக்கூடிய விஷயங்களை அது செய்யறதுக்கு என்னது வழி இருக்குது. சரி, அதை ஒரு காரணமாக அல்லாஹ் என்ன செய்வான், அந்த விஷயத்த ஹிதாயத்துக்கு காரணமாக்கி அவங்கள நேர்வழிப்படுறதுக்கு வழியாக்கிடுவான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய இது வழியாக. இப்போ அல்லாஹு தஆலா தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை நேர்வழியை காண்பிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் என்னது ஹிதாயத்துடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. வல்லா இலா தரீக் இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் என்ன செய்யறான், எல்லாரையும் கொண்டு போறான். பீதினிகினா அவனுடைய ஞானம், அவனுடைய கல்வி, அவனுடைய அறிவை கொண்டு. அப்போ இலா சிராத்தி முஸ்தகீம்னா அவனுடைய அந்த ஹுக்கும் என்பது அவனுக்கு தான், தெளிவான ஆதாரங்கள் எல்லாமே அவனுக்கு சொந்தமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுதுக்காக வேண்டி எந்திரிச்சா தொழுவாங்க. தொழுதுட்டு இப்படி சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில், ஜிப்ரீல் ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون اهدني لما اختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم. இன்னொரு துவால வருது, اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ووفقنا لاجتنابه ولا تجعله ملتبسا علينا فنضل وجعلنا للمتقين إماما. இந்த துவாயை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுதுல எரிஞ்சு தொழுதுட்டு நினைச்சுவாங்க இந்த துவாவை கேட்பார்கள் என்பதாக வருகிறது. அர்த்தத்தை பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல், ஜிப்ரீலுடைய மீகாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய இஸ்ராஃபீலுடைய ரப்பே, ஃபாத்திர் சமாவாத்தி வல் அர்த்,
வானங்களையும் பூமியையும் உருவாக்கியவனே, படைத்தவனே, ஆலிமல் கைபி வ ஷஹாதா, மறைவான இன்னும் பகிரங்கமான அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனே, அன்த தஹ்குமு பைன இபாதிக், நீயே உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குகின்றாய். ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், எந்த விஷயத்திலே அவர்கள் இஃப்திலாஃப் செய்து கொண்டு கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அதிலே நீயே என்ன ஹக்கும், அதாவது எஃப்சில் பைனஹும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், அவன் தான் என்ன செய்யக்கூடியவன், நேர்வழி அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எஹ்தினி லிமக்தலஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذனிக், அல்லாஹ் உன் அனுமதியின் கொண்டு, உன்னுடைய கிருபை அனுமதியை கொண்டு நேர்வழியின் பக்கம், எதில் அவங்க இஃப்திலாஃப் செய்கிறாங்களோ அதை விட்டு எங்களை நேர்வழியின் பக்கம் என்ன செய், நடத்துவாயாக, நேர்வழியை எங்களுக்கு நீ காண்பிப்பாயாக. இன்னக்க தஹ்தி மன் தஷா, நீ யாருக்கு நாடுகின்றாய், இலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் கொண்டு செல்கிறாய் என்பதாக துவா செய்வாங்க. இன்னொரு மாசுரான துவால வருது, யா அல்லாஹ் அரினல் ஹக்க ஹக்கா, உண்மை எங்களுக்கு காட்டுவாயாக, ஒரு சுக்னா இத்திபாகு, அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அரினல் பாத்தில பாத்திலா, பாத்திலை வழிகேட்டாக எங்களுக்கு தெளிவாக காண்பித்து, ஒஃபிக்னா அலி இஸ்தினாபா, அதை விட்டு தவிரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வலா தஜஅல்ஹு முல்தபிஸன் அலைனா, எங்கள் மீது அது அதாவது ஒரு குளறுபடி உள்ளதாக ஆக்கிவிடாதே, எது நேர்வழி எது கெட்ட வழி என்பதாக அந்த விஷயத்தில் நாங்கள் சந்தேகப்பட்டு எதுவென்று தெரியாமல் திணறி முழிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. அப்படி இருந்தால் என்ன அது இல்லை, நாங்கள் நேர்வழி அதாவது வழிகெட்டு போகக்கூடிய அளவுக்கு எங்களை ஆக்கிவிடாதே. வஜஅல் நாளில் முத்தகீன இமாமா, எங்களுக்கு என்ன, எங்களை இறையச்சம் கொண்ட நல்லோர்களுக்கு எங்களை இமாமாக ஆக்கி வைப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்வதாக வருகிறது. அப்போதான் யஹ்தி மை யஷாவு, அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தஹு, யாருக்கு நாடுகின்றானோ அவருடைய ஹிதாயத்தை கொடுக்கின்றான். இலா தரீக்கில் ஹக்கில் மூசிலி, அதாவது ஜன்னாத்தின் நயீம், உயர்ந்த அந்த சொர்க்கத்தின் பக்கம் அடைய செய்யக்கூடிய உண்மையான பாதையின் பக்கம் அந்த ஹிதாயத்தின் நேர்வழியை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு காட்டுகின்றான். அப்போ வழிகட்டவர்கள் வாதம் செய்யக்கூடியவங்க அவங்க என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் அதே போக்கில் போக விடுறான். அதுக்குரிய தீர்ப்பை மறுமை நாளில் அல்லாஹுத்தாலா அவங்களுக்கு மத்தியில் செய்வான். என்ன யௌமல் கியாமத்தி ஃபீமா கானு ஃபீஹி எஃப்சில் பைனஹும் யௌமல் கியாமா, அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கி அது என்னென்ன செய்வானோ செய்வான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே என்ன செய்வான், நல்லோர்களுக்கு ஹிதாயத்தை காண்பித்து அவர்கள் வெற்றியின் பக்கம் செல்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதாக வருகிறது. அப்போ இந்த துவாவை என்ன செய்யறதுனால மனப்பாடம் செய்து அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாமும் துவா கேட்பதுனா, ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹிதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல் வ மீகாயில் வ இஸ்ராஃபில் ஃபாத்திர சமாவாத்தி வளர்ந்த துவாவை அடிக்கடி அல்லாவிடம் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை நேரான பாதையில் செல்வதற்குரிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹும்ம ஹதின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்து, அன்அம்த எப்படிப்பட்ட அன்அம்த அலைஹிம் மின நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், நல்லவர்களுடைய வழி எங்களுக்கு காண்பித்து எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியையும் உயர்வையும் தந்து அருள் புரிவாயாக. மேலும் உங்களுடைய சந்ததிகளையும் இந்த தீனுக்காக மார்க்கத்திற்காக கபூல் செய்வாயாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.